எரிடி மாலா, தண்ணியை ஊத்து. உங்க வீட்டு டெரஸ்ல அதிகமான வெப்பம், அதுக்கப்புறம் வந்து வெடிப்பு அந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு உங்களுக்கு சூப்பரான சொல்யூஷன் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வர வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா சென்னை ஒன் பெயிண்ட்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங், சன் ப்ரூஃபிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பண்ணுறாங்கன்னு நான் காமிக்கிறேன், பாருங்க வீடியோவை. இப்போ என்ன பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் வந்து ரூஃபில், பாத்ரூம், டெரஸ்லாம் பண்ணலாம். இது ஏன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி கீழே வடியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிப்போம். அதுக்கு தான் இந்த வாட்டர் ப்ரூஃபிங், சன் ப்ரூஃப்லாம் பண்ணுறது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் டேமேஜாக இருக்கும் அங்கெல்லாம் கெமிக்கலை போட்டு அடைச்சிடுறாங்க. ஃபுல்லாக அடைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறாங்க. இது ஃபுல்லாக காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. டேம் ப்ரூஃப்னா அதை சன் ரூஃப்காக அடிக்கிறது. இந்த சன் ரூஃப் ஏன் அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக அடிக்கிறாங்க. அதுதான் இப்போ அடிக்கிற இந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல, அதுதான் வந்து சன் ப்ரூஃப். இதை அடித்து முடித்தோன்னே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஆகிடும். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஃபேஸில் ஒரு பரு வந்தாலே நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ லட்சம் கொடுத்தோம் வீடு கட்டியிருப்போம். அதுக்கு முக்கியமாக வந்து மெயினே டெரஸ் தான். அந்த டெரஸ் அது கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணும்ல. அதுக்கு நான் நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டியது சென்னை ஒன் பெயிண்ட்ஸ். கான்டாக்ட் நம்ம கீழே கொடுத்துட்றேன். ஸோ உங்கள் வீட்டை நீங்கள் பாதுகாக்கிறது உங்களோட கடமை.